மைண்ட் செட் எல்லாமே மைண்ட் செட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங். ஸோ லைக் இன்றைக்கி டைம் வந்து பார்த்திங்கன்னா 5:40. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி சைக்கிளிங் கிடையாது, இன்றைக்கி நம்ம ஜாக்கிங் தான் நம்ம பண்ண போகிறோம். லைக் இன்றைக்கோட டாபிக் பற்றி நம்ம என்ன பேசணும் அப்படின்னா மைண்ட் செட். ஓகேங்களா? ஸோ அந்த மைண்ட் செட்டை எப்படி நம்ம டோன் பண்ணணும், அந்த மைண்ட் செட்டால் என்ன பெனிஃபிட்டு, ஸோ அந்த மைண்ட் செட்டால் வந்து நம்ம என்னால் பண்ண முடியும், ஸோ இதை பற்றியெல்லாம் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்மளோட ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த வீடியோ எண்டில் நம்ம இந்த மைண்ட் செட் பற்றி நம்ம பேசலாம். இது ரொம்ப பெரிய டாப்பிக்கு, பட் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நார்மலான மனுஷனால் என்ன அளவுக்கு அறிவு இருக்குமோ அந்த அளவுக்கு நான் வந்து மைண்ட் செட் பற்றி நம்ம பேசலாம். ஸோ மைண்ட் செட்ன்ற அந்த மேட்ரு தான் எல்லா விஷயத்தையும் கொண்டு போகும். ஸோ மைண்ட் செட் ப்ராப்பராக இல்லைன்னா எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது. ஸோ அதை பற்றி நம்ம கொஞ்சம் லைட்டாக பேசலாம். ஸோ நம்ம வந்து நம்ம டாக்டரோ இல்லைனா வந்து வேறு ஏதாவது ப்ரொஃபஷனலோ கிடையாது இதை பற்றி நம்ம டீப்பாக பேசுகிறதுக்கு. பட் எனிஹவ், ஸோ கொஞ்சம் நார்மலாக இருக்கவங்களுக்கு ஓகே மைண்ட் செட்னால் இதுதான்ப்பா, இப்படி தான்ப்பா, இதை மெயின்டைன் பண்ணால் போதும்ப்பா அப்படின்ற மாதிரி அந்த நாலேஜ் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், நம்ம ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் கம்ப்ளீட் பண்ணிடலாம். தென் வி வில் ஸ்டார்ட் ஃபார் அவர் மைண்ட் செட் பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம். தேங்க்யூ, பாய். லைக் டார்கெட் வந்து பார்த்தோன்னா ஸோ 10 கிலோமீட்டர் டார்கெட்டு. அது முடிச்ச அப்புறம் நார்மல் ரிலாக்ஸேஷன் போகுது. அதை பற்றி நம்ம மைண்ட் செட் பற்றி எண்ட் ஆஃப் த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் பண்ணியாச்சு இன்றைக்கோட ஒர்க் அவுட்டு. ஸோ 5 கிலோமீட்டர்ஸ் ஜாக்கு அண்ட் 2 கிலோமீட்டர்ஸ் வாக்கு இது முடிஞ்சது. இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் மைண்ட் செட்டை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மைண்ட் செட் இது ரொம்ப பெரிய டாபிக், பட் இருந்தாலும் ஈஸியாக ஒரு 2 லைனில் சொல்கிற மாதிரி சொல்கிறேன். ஸோ மைண்ட் செட் இல்லைனா எந்த ஒர்க்குமே நம்மளால் பண்ணவே முடியாதுங்க. கான்ஸ்டண்ட்டாக நம்மளால் திங்க் பண்ண முடியாது, கான்ஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்தில் வந்து ஈர்ப்பு இருக்காது. ஸோ அதனால் வந்து மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். இதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, பாசிட்டிவான பீப்புளோட நம்ம எப்போவுமே வந்து இருக்கணும். நெகட்டிவாக யாராவது நம்மக்கிட்ட இதை பற்றி பேசினாங்களோ இல்லை நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தை நெகட்டிவாக சொன்னாங்கன்னா கண்டிப்பாக இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருங்க. ஸோ அப்புறம் வந்து நம்ம மைண்டை 2ஆக பிரிச்சுக்கணும். ஒரு மைண்டு வந்து நார்மல் லைஃபுக்கும் அதில் எந்த இன்ட்ரப்ட் வராத மாதிரியும், இன்னொன்று மைண்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதை பற்றி திங்க் பண்ணுறோமோ அதை பற்றியும், ரிசர்ச்சு எல்லாத்தையும் பற்றியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உடம்பு குறைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு 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 தாட் நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னா, ஒரு நார்மலான லைஃபுக்கு என்னமோ அது ஒரு சைடில் இருக்கட்டும், இன்னொன்று சைடில் வந்து அதை பற்றி ரிசர்ச், அது என்ன சொல்கிறாங்க, எப்படி நம்ம கொண்டு வரணும். ஸோ அந்த மாதிரியான பாசிட்டிவான பீப்புள்ஸ் நிறைய பேர் பேசியிருப்பாங்க, நிறைய லெஜண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே நீங்கள் ஏகப்பட்ட டுட்டோரியல்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த விஷயம் சர்ச் பண்ணாலும் அதில் வரப்போகுது. ஸோ நீங்கள் எப்போவுமே பாசிட்டிவ் மைண்ட் செட்லேயே இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்கள் கோல் ரீச் ஆகும். சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா அம்மா அடிக்கடி சொல்கிற ஒரே வார்த்தை என்னென்னா, ஒரு விஷயம் நீ ஆசைப்படுற அந்த விஷயத்துக்காக நீ வந்து உண்மையிலே உனக்கு ட்ரூவாக வந்து நீ வந்து ஒர்க் அவுட் பண்ணுற, ப்ராசஸ் பண்ணுற அப்படின்னா டெஃபினட்டாக அந்த இடம் வந்து ரீச் ஆகும். பட் இட் டேக்ஸ் டைம். ஆனால் அந்த பேஷன்ஸ் லெவலும் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ உடனே நடக்காதில்ல எல்லாமே. ஸோ அதனால் வந்து பாசிட்டிவாக எப்போவுமே என்கேஜாக இருக்கணும். மைண்ட் செட்டை கிளியராக வச்சுங்க, உங்கள் கோலுக்கு நோக்கி நீங்கள் போய்கிட்டே இருங்க. டெஃபினட்டாக யூ ரீச் யுவர் கோல். நீங்கள் கண்டிப்பாக உங்களோட கோலை ரீச் பண்ணுவீங்க ஒரு நாள். அந்த நாள் சும்மா அப்படியே கூலாக ஜாலியாக இருக்கும். ஸோ டோன்ட் திங்க் டூ மச்.
உங்கள் ப்ராசஸை கான்சன்ட்ரேட் பண்ணி டெஃபினட்டாக இறங்குங்க, எல்லாமே சக்ஸஸ் தான். ஓகே, நாளைக்கு இதே மாதிரி ஒரு வீடியோவை நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் அதற்கும் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் என்ன சொல்ல போகிறேன், ஆப்வியஸ்லி சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே, டேக் கேர், டாடா, பபாய், லவ் யூ ஆல்.